தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கின்றன. பல்வேறு அரசியல் கட்சிகளும் தற்பொழுது கூட்டணி முடிவுகளை எடுப்பதில் மும்முரமாக பணியாற்றி வருகின்றன. அந்த வகையில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவும் இன்னும் கூட்டணி முடிவுகளை அறிவிக்காமல் இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி 3ஆம் தேதி, அதாவது இன்று தனது அறிவிப்பை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படாவிட்டால் தேமுதிக இரண்டாக உடையும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவும் அதிமுகவும் தங்களது கூட்டணி கட்சிகளை இறுதி முடிவு செய்துவிட்டன. தமிழ்நாட்டின் முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த தேமுதிக இன்னும் எந்த பக்கம் செல்வது என தெரியாமல் துணிந்து வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரையில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் சட்டமன்ற எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இதுதான் அந்த கட்சியின் உச்சகட்ட நிலவரமாகும். இதன் பிறகு தேமுதிக பல வீழ்ச்சிகளை தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்பு 8% வாக்கு வங்கியை பெற்றிருந்த தேமுதிக தற்பொழுது 1%த்திற்கும் கீழாக வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் ஏராளமான நிபந்தனைகளை விதித்து கூட்டணிக்கு முயற்சி செய்து வருகிறார். ஆனால் இது தொடர்பாக தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள இயலாது என திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் மறுத்துவிட்டன. முன்பு விஜயகாந்த் தேமுதிகவை வழிநடத்தி செல்லும் பொழுது இதேபோல் கடைசி வரை கூட்டணி சேராமல் முடிவையும் சொல்லாமல் இருந்தார். கடந்த 2011, 2016, 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் இதேபோல் தேமுதிக கடைசி வரை கூட்டணி முடிவை அறிவிக்காமல் இருந்தது. விஜயகாந்த் அதிகாரத்தில் இருந்தபொழுதும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது சகோதரர் சுதீஷ் ஆகியோர் 2 கட்சிகளிடமும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி இதேபோல் இழுத்தடித்து வந்தனர். இதனால் ஒரு கட்டத்தில் தேமுதிக தனித்து விடப்பட்டது. தற்பொழுதும் பிரேமலதா விஜயகாந்த் அதே போன்ற தவறுகளை செய்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 5000 முதல் 10,000 வரை தேமுதிகவுக்கு தற்பொழுது வாக்குகள் கிடைக்கும் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகள் முடிவு செய்தன. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் நிபந்தனைகளுக்கு மேல் நிபந்தனைகள் விதிக்க ஆரம்பித்து விட்டார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், தேமுதிக பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் எனது முடிவு என்று அறிவித்திருந்தார் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் மாவட்ட செயலாளர்களை பொறுத்தவரையில் திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற கருத்தை தவிர வேற கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு கூடுதல் தொகுதி தர வேண்டும், தேர்தல் நிதி தர வேண்டும், அமைச்சர் பதவி தர வேண்டும், விஜயபிரபாகரனுக்கு விருதுநகர் தொகுதி தர வேண்டும் என்றெல்லாம் ஏராளமான நிபந்தனைகளை மனம் போல் விதித்து வருகிறார். இந்த நிலையில் தேமுதிகவை அதிமுகவில் கூட்டணியாக சேர்க்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார். ஆனால் அது நடைபெற வாய்ப்பு இல்லாமல் போன நிலைகள் தற்பொழுது அதிமுக தரப்பில் வேறு விதமான திட்டம் ஒன்று வகுத்திருப்பதாக தெரிகிறது. அதாவது தேமுதிகவை இரண்டாக உடைத்து அதன் ஒரு பகுதியை அதிமுகவுடன் கூட்டணி சேர்க்கும் மிகப்பெரிய திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் சேலத்தை சேர்ந்த ஏராளமான தேமுதிக நிர்வாகிகளிடம் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு தேடும் திரைமறைவு வேலைகள் நடைபெற்று வருகிறது. தேமுதிகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர்கள், அதிருப்தி அடைந்தவர்கள் என பலரும் தற்பொழுது அதிமுக பக்கம் செல்வதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். எனவே தேமுதிகவை இரண்டாக உடைத்து அதன் ஒரு பகுதியை அதிமுகவுடன் சேர்க்கும் பணி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது பற்றிய தகவல் எதுவும் பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியவில்லை. தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் தனது முடிவை திமுக பக்கம் திருப்பினால் அதிமுக தரப்பில் ஒரு தேமுதிக புதிதாக உதயமாகும் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதுபோன்ற பரபரப்பு அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.